கருணாநிதி அவர்களுக்கு நான் இடம் கொடுக்கலையாம். அதுல ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அனைத்து தரப்பிலும் பாராட்ட பெற்றவர். காமராஜர் அவருடைய காலத்துல அவர் எந்த கட்சி சார்ந்தவர் என்பது முக்கியம் அல்ல. அவர் வாழ்ந்த காலம், அவர் கிராமத்தில் இருந்து நகர வரை மக்களுக்கு செய்த சேவை இன்றைக்கு நிலைத்து இருக்குது. அப்படிப்பட்டவர் மறைந்தார். அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் திரு கருணாநிதியை சந்தித்து காமராஜர் அவர்களுக்கு மெரினா கடற்கரையில் நல்லடக்கம் செய்வதற்கு SR பாலசுப்ரமணியம் அவர்கள் அவரை சந்திச்சு இடம் கேட்டார். அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சொல்றாரு, முதலமைச்சராக பதவியில் இருந்து உயிர் நீத்தா அவர்களுக்கு மெரினா கடற்கரையில் இடம் உண்டு என்று தெரிவித்தார். பிறகு திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து அவர் இறந்தார். அதிமுக சார்பாக அவரை திரு கருணாநிதி முதலமைச்சர் காலத்திலே அவரை நாடி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்லடக்கம் செய்த இடத்திற்கு அருகில் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களை அடக்கம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி வேண்டும் என்று கேட்டதற்கு திரு கருணாநிதி அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானத்தை கொண்டார். அதுல திருமதி ஜானகி அம்மாள் அவர்களுக்கு சொந்தமாக ராமாவரம் தோட்டத்திலே இடம் இருக்கின்றது, அங்கே அவர் நல்லடக்கம் செய்யலாம், அவருக்கு இறுதி மரியாதை காவல்துறை அளிக்கும் என்று குறிப்பிட்டார். அப்படி இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவர் மற்ற தலைவர்கள் முதலமைச்சர் இருந்து முன்னாள் முதலமைச்சர் இருந்து இருந்த பொழுது என்ன திரு கருணாநிதி சொன்னாரோ அதுதானே பொருந்தும், அதான பொருந்தும். இவருக்கு ஒரு நியாயம் மற்றவருக்கு நியாயமா? திரு கருணாநிதி அவர்கள் என்ன கடைபிடித்தாரோ அதைத்தான் நான் செயல்படுத்தினேன். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.